गन्धतैलञ्चद्वितीयं पञ्चगव्यकं पञ्चामृतं तृतीयं स्यात् घृतस्नानं चतुर्थकं पञ्चमं वयगास्नानं पंचमं वयगास्नानं दधिस्नानं चतुष्टकं सप्तमं मधुना स्नानं इक्षुरारमथाष्टमं नवमं फलसारं च दशमं नारिकेलजम् एकादशं गन्धतोयं द्वादशं जलमुच्यते। श्री नमो नमः। श्यामा गाजन चंद्रिका त्रिभुवने पुण्यात्मना माननी सीमा शून्य कवित्ववर्ष जननी यागापिकादम्बिनी मारारादि मनोविमोहन विधौ गाजिद्गमःकन्दली कामाक्ष्याः करुणाकटाक्षलहरी कामाय मे कल्पतां शुद्धां ब्रह्मविचारतारपरमाम् आद्यां जगद्व्यापिनीं वीणापुस्तकधारिणीम् अभयदां जाड्यान्धकारापहां हस्ते स्फाटिकमालिकां विदधतीं पद्मादनेकमुत्थिताम् वन्दे तां परमेश्वरीं भगवतीं बुद्धिप्रदां शारदां चापं चेक्षुमयं प्रसूनविशिखान् पाशाङ्कुशौ पुस्तकं माणिक्याक्षसरोरुहं मणिमयीं वीणां सरोजद्वयं हस्ताब्जैस्तु वराभये च दधतीं ब्रह्मादिदेव्यां पराम् सिन्दूरारुणविग्रहां भगवतीं तां षोडशीं भावये। नमो वेदान्तवेद्याय भुवनेश्वरी नमो नमः। ॐ पीताम्बा पगलामुखी पदयुगे भक्त्या जमग्नो जपी पीतम्बोदितकान्त्यम्बरमहो पीताम्बरं धारयन् स्मेरास्य चित्कलानन्दरूपधरो नागेन्द्ररत्नाह्वयो चण्डीहोमविदग्धचित्तगुरुराट् क्षेमाय नस्तिष्ठतु। நமது பாரத தேசம் தொன்று தொட்டு பழமையாக சித்தர்களும் மகர்ஷிகளும் வாழ்ந்த பூமி. வியாசோச்சிஷ்டம் ஜெகத்ரயம் என்று சொல்வார். வியாசருடைய வார்த்தைகள் இல்லாத பூமண்டலங்களே இல்லை. கலிபோர்னியான்னா கபிலாரண்யம் அப்படின்னு சொல்றாங்க. கலிபோர்னியா அப்படின்னு நம்ம எல்லாம் இங்கிலீஷ்ல என்னமோ எழுதி பேரெல்லாம் வைக்கிறோம். ஆனா அது கபிலாரண்யம், கபிலாரண்ய க்ஷேத்திரம்னு சொல்றான். அப்படி பார்க்க போனா நாம் அனைவருமே இறைவனாக தகுதியுடையவர்கள். நாம் எப்ப இறைவனாக தகுதியுடையவர்களாக ஆகிறோம் என்றால் நாம வாழ்க்கை நெறிப்படி வாழணும்னு காளிதாசன் ரகுவம்சத்துல கூறியிருக்கிறார். शैशवे अभ्यस्त विद्यानां यौवने विषयैषिणां वार्धके मुनिवृत्तीनां योगेनान्त्ये तनुत्यजा
சின்ன வயசுல பண்படுத்தப்பட்ட கல்வியே நாம கற்க வேண்டும். யௌவன பருவத்திலே நாம் அப்பா அம்மாவுக்கு பணிவிடை செய்து நமக்கு பணிவிடை செய்வதற்கு கல்யாணம் ஆகியிருந்ததேயானால் நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும். கொஞ்சம் நிறையெல்லாம் வந்தாச்சு அப்படின்னா முனிவர் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை சாப்பிடணும். ஏன்னா இன்னைக்கு காடு கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் நாட்டையே துண்டா போட்டாங்க. புரியுதுதா? G² காடோட சொத்து அது பூரா. அதனால உங்களுக்கு என்ன அப்படின்னா அதனாலதான் G ஃபார் காட், G ஃபார் ஜெனரேட்டர் பிரம்மா, O ஃபார் ஆபரேட்டர் மகாவிஷ்ணு, D ஃபார் டெஸ்ட்ராயரா ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது. அது உங்களுக்கு சிவன். அப்பேற்பட்ட சிவன் தான் தத்தாத்திரேயர். ஆதவ் பிரம்மா, அந்தே விஷ்ணு, மத்தியே தேவ சதாசிவா, மூர்த்தித்ரய ஸ்வரூபாய தத்தாத்ரேய நமோஸ்துதே. அந்த அத்திரிக்கும் அனசூயாதேவிக்கும் தத்து புத்திரராக பிறந்தவர் தான் தத்தாத்ரேயர். அந்த தத்தாத்ரேயர் தான் உங்களுக்கு கிருதேது பகவான் சத்யா, கிருதயுகத்தில் பகவான் சத்யதேவர் ஜெகத்குரு, திரேதாயாம் தத்த ஏவச்சா, திரேதா யுகத்தில் பகவான் தத்தாத்ரேயர், துவாபர யுகத்தில் பகவான் வேதவியாசர், கலியுகத்தில் ஆதிசங்கர பகவத்பாதால் ஜெகத்குரு. அதனால தான் அந்த வழியில் வரக்கூடியவர்களை நாம் ஜெகத்குரு வரும். அதை விட ஒரு பெரிய ஜெகத்குரு இருந்திருக்கார். அவர் யாருன்னா வசுதேவ சுதந்தேவம் கம்சஜானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகமெல்லாம் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டது, அந்த தெய்வம் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது, அந்த மந்திரம் பூமியில இருக்கக்கூடிய மக்களுக்கு கட்டுப்பட்டுள்ளது. மக்கள் எல்லோரும் அந்த மந்திரங்களை சொல்லலாம். வாய் இருக்கிறவங்கெல்லாம் மந்திரம் சொல்லலாம், தமிழ் பாட்டு பாடலாம், எல்லாம் பண்ணலாம். அதனால தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் து தெய்வதம் தன்மந்திரம் பூசுரோதீதம் பூசுரோ மம்ம தேவதா. அப்படி மந்திரம் சொல்றவங்களை நாம் என்ன சொல்றோம்? கடவுள். அப்ப வேதம் படித்தவர்களுக்கு தானம் கொடுத்தா புண்ணியம், அவர்களுக்கு சாப்பாடு போட்டா புண்ணியம், இவன் கண்டதை தின்னா குண்டனாகலான்னு எல்லாரும் சாப்பிட்டு வேதத்தை மறந்து விடுவாங்க. புரியுதுதா? அப்படி இருக்கக்கூடாது. படிச்சாச்சுன்னா பசு மரத்து ஆணி மாதிரி வேதம் நம்ம மனசுல இருக்கணும். அதுதான் ரிஷிகள் அனுகிரகம். அப்பேற்பட்ட ரிஷிகளுடைய அனுகிரகத்தை பெற்றவர் தான் இப்ப ஸ்ரீ நாகரத்ன தீட்சிதர். அவர் அந்த காலத்துல ஸ்ரீவித்யாவுக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க. சில பேருக்கு தஸ்மாத் த்விநாமா பூசுரான்னு வேதம் சொல்றது. ஒவ்வொரு குழந்தைக்கும் 2 பேர் வைக்கணும். ஒன்று நம்ம லௌகிக்க விவகாரத்துக்கு இருக்கணும், ஒன்று வீட்டில் கூப்பிடுறதுக்கு இருக்கணும். இப்போ வியாசநாராயணன் எல்லாரும் சொல்கிறோம், ஆனால் அவங்க வீட்டில் எல்லாத்தையும் சொந்தக்காரங்கள்ட்ட பேசினா மணிகண்டன்னா தான் அவரை புரியும். புரியுதா? அதே மாதிரி எனக்கு யஜ்ஞ சுப்பிரமணிய சர்மான்னு எனக்கு பேர் வச்சாங்க, நாராயணன்னா தான் எனக்கு புரியும். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் 2 பேர்கள் வைக்கணும்னு வேதம் சொல்லி. அப்படி இந்த ஸ்ரீவித்தியை உபதேசம் பண்ணிக்கும் பொழுது ஒரு பேர் கொடுப்பான். அந்த பேர் வெளியில சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் பொட்டு வச்சு 4-5 கலர் மாலையை போட்டா உடனே கையை தூக்கி போஸ்டர் அடிச்சு விடலாம். அது சமாச்சாரம் வேற. புரியுதா உங்களுக்கு? ஆனா ரிஷி மரபுப்படி வாழ்ந்தவர் இந்த நாகரத்ன தீட்சிதர். குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் அவர் ஸ்ரீவித்யோபாசகர். அவருக்கு சித்கலானந்தா அப்படிங்கிற நாமதேயம் இருக்கு. அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய வட்டத்துக்கு தான் தெரியும். அது பிரகாசமாக கூடிய தருணம் வந்தாச்சு. தானே தானே தத்துவமிதனை தானே காட்டுவாய் அருணாச்சலம். அருணாச்சல தீட்சிதருக்கு குழந்தையாக பிறந்து அவரால் உபநயனம் செய்விக்கப்பட்டு வேத பாடசாலையில் அத்தியனம் செய்து அகரமாங்குடியில் தான் முதல்ல நாகேஸ்வர சாஸ்திரிகளிடத்தில் வேதம் படித்தார். அப்புறம் காஞ்சி காமகோட்டி பீடம் மூலமாக இன்னும் ஜெகத்குரு வித்யாஸ்தானம்னு திருவானக்காவில் இருக்கு, அங்கே படித்தார். அதுக்கப்புறம் மேல் படிப்பு மணக்கால் மகாலிங்க எடப்பாடிகள்கிட்ட படித்தார்.
அதுக்கப்புறமா நம்ம புதுக்கோட்டையில் இப்போ மகாமேரு வச்சுருக்கோமே உபத்தலைவர் ஐயா அவர்களே, அந்த மகாமேரு வந்து உங்களுக்கு இன்னும் நீங்கள் அகிலாண்டேஸ்வரியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சங்கரமடத்துக்கு போனால் அங்கே ஒரு மேரு 1959 பகவான் ஞானாவதாரம் 2 எடுத்திருக்கார். நமக்க பர்தினே ஜவ்யுக்த கேஷாய ஜா கபர்தோஸ்ய ஜட்டாஜூட்டா அமரவாக்கி. கபர்தி அப்படின்னா ஜட்டாதாரி, வியுக்த கேஷன் அப்படின்னா இந்த சுவாமிகள் புரியுதா? சாதானந்த சுவாமிகள் அப்போ வந்து கபர்தியாக இருந்து பரமேஸ்வரன் மாதிரி இருக்கிற தருணத்தில் புதுக்கோட்டையில் மகாமேருவை ஸ்தாபனம் பண்ணணும்னு சொல்லி அங்கே திருவானக்காவிலுக்கு வந்தார்கள். அப்போ தான் இவர் சிறுவராக 45 பிறந்து 59 15 வயசு 16 வயசுக்குள்ளேயே சாந்தானந்தரை இவர் மீட் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா அப்படியே வந்து குடும்ப வாழ்க்கையிலெல்லாம் வந்து சுந்தரகாட்சியின் அம்மாவை 1968 ஜனவரி 21 அன்னைக்கு விவாகம் செய்து கொண்டு, அந்த காலத்தில் கல்யாணமானவர்கள் தான் ஹோமகுண்டம் பண்ணணும் அப்படிங்கிற சட்டங்கள்லாம் வச்சு ரொம்ப கடுபடியாக இருந்து. ஆனால் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, பத்ம புராணத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது, இது எல்லாம் கர்ம பூமிப்பா. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் சூரியன் எல்லாருமே கர்மாவை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பிரம்மா என்ன கர்மா பண்ணுறார்? நமக்கு புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி மனுஷ லோகம் கிடைக்கிறது. குயவன் எப்படி மண்பாண்டத்தை உருட்டி உருட்டி தயார் பண்ணுறானோ அது மாதிரி பிரம்மதேவன் ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கார். பிரம்மாயேன குலாலவன் நியமிதோ பிரம்மாண்ட பாண்டோதரே. அவர் அப்போ வேலை செய்கிறார் பிரம்மா. மகாவிஷ்ணு வேலை செய்யல, சௌக்கியமாக இருக்கிறா, லட்சுமி காலை பிடிக்கிறா, கையை பிடிக்கிறா, அப்படி அழகாக அவர் வந்து அலங்காரமாக இருக்கார். அப்படி வாசனை அடிக்கிறது, புளியோதரை தராங்க, அங்கே போனாங்க தோசை கொடுக்குறாங்க, அதில் வந்து உங்களுக்கு கொத்தமல்லி பொடியெல்லாம் தூவி கொடுக்குறாங்க. நரசிம்ம பெருமாள் கோவிலில் போய் சாப்பிட்டா டிஃபன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பெருமாளுடைய வாழ்க்கை இல்லை. விஷ்ணுரியேன தசாவதார கஹனி க்ஷிப்தோ மகாசங்கடே. 10 அவதாரம் எடுத்து நாமெல்லாம் எத்தனை அடி வாங்குறோமோ அத்தனை அடி அவர் வாங்கியிருக்காரு. சரி, ஈஸ்வரன் சௌக்கியமா இருக்கானா? அவனுக்கு என்னப்பா மணிகர்ணிகா கட்டத்தில் விபூதியை பூஜிக்கிறான், கங்கையில் பூஜிக்கிறான், அவன் சௌக்கியமா இருக்கானா? இல்லை, அவனுக்கு பசிக்கிறது. அவன் உடனே என்ன பண்ணுறான்? மண்டை ஓட்டியே கையில் எடுத்துக்கிறான். எடுத்துட்டு ருத்ரோயேன கபால பாணி புட்டகே பிக்ஷாட்டனம் சேவதே. அம்மா அன்னபூர்ணி, எனக்கு பிக்ஷை கொடு, பசிக்குதுன்னா. சரி, சூரியன் பிரத்யட்ச கடவுளுங்கிறோம், அவன் ரெஸ்ட் எடுக்கிறானா? இப்போ எல்லாம் டயத்துக்கு ரெஸ்ட் அடிக்கணும். மணி அடித்தா சாப்பாடு, முடி வளர்ந்தா முட்டை, புரியுதுதா? அப்படி ஆகிட்டு உலகம் இல்லை. அப்படி சொல்லலை உங்களுக்கு சாஸ்திரம். அவன் என்ன பண்ணுறான்? ராத்திரி எங்கன்னா ராத்திரி தான். இப்போ எல்லாருக்கும் இந்த பொட்டியை வச்சு வேலை பார்க்குறவாளுக்கெல்லாம் பகல் ராத்திரி தெரியாது. என்னென்னா அவன் சுற்றிகிட்டே இருக்கான். இங்கே நமக்கு ராத்திரியாக இருக்கும்போது அங்கே பகலாக இருக்கு, அங்கே ராத்திரியாக இருக்கும்போது இங்கே பகலாக இருக்கு. அதனால அவன் சூரியோ பிராமியதி நித்தியமேவ கஹனி தஸ்மை நமஹா கர்மனி. அதனால இது கர்ம பூமின்னு சொல்லி பத்ம புராணத்தில் வியாக்கியானம் எழுதி, யோ அக்னிம் ஆத்மசாத் கிருத்வா பிரம்மார்ப்பண பரோ த்விஜா ஞேயா ச கர்ம சந்நியாசி மகாயஜ்ய பராயணா. கர்ம சந்நியாசியாக இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். அப்படி கர்ம சந்நியாசியாக இருக்கிறவாளுக்கு தான் அறக்கட்டளையில் தலைவருங்கிற போஸ்டெல்லாம் கொடுத்து சித்வானந்த ஆசிரமத்தில் வேதாந்த சாஸ்திர பிரச்சார ட்ரஸ்ட் தட்சிணாமூர்த்தி சேவாசமிதிக்கு சமானந்த சுவாமிகளை தலைவராக வச்சுருக்கான். புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஸ்வயம் பிரகாஷ் அவதூத்த சதாசிவா ட்ரஸ்ட்டுக்கு, புவனேஸ்வரி சேரிட்டிஸுக்கு அடியேன்னு தலைவராக வச்சுருக்காங்க. அப்போ நாங்களும் வேலை செய்யறதுனால தான் எங்களையும் அவர்கள் மதித்து தலைவராக ஏற்றுக்கொண்டு அப்பப்போ எங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களையும் துக்கங்களையும் அவர்களும் எங்களோட பகிர்ந்து கொண்டு எங்களோட ஒரு குடும்பம் மாதிரி இருந்து அனைத்து அறங்காவலர்களும் எங்களை அப்படியே கட்டி அணைத்து கொண்டு நீங்கள் இன்னும் வேலை செய்யுங்க, நீங்கள் இன்னும் வேலை செய்யுங்க, நீங்கள் இன்னும் வேலை செய்யுங்கன்னு உற்சாகப்படுத்துகிறார்கள். அப்பேற்பட்ட அறங்காவலர்கள் எங்கள் 2 பேருக்கும் கிடைத்திருக்கிறார்கள். அதனால இது எதுக்கு சொல்ல வருவோம்னா, அதனால நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இது வந்து சின்மயா மிஷின், தயானந்த மிஷின்லாம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வேதாந்தத்தை
ஒரு 300-400 பேருக்கு தயார் பண்ணி சாமியார் ஆக்கினாங்களோ, அது மாதிரி இந்த ஹோமம் என்ற சாமியாரா பத்ம புராணம் படி நாம் ஒரு 1000 பேரை உருவாக்கணும்னா என்னுடைய சங்கல்பம். அதனால இப்போ ஒரு 5-6 பேரை உருவாக்கிட்டோம். அதில் ஒருத்தர் தான் இங்கே உட்காந்துருக்காரு நெட்டையடி. யாருடான்னா தலைமை யாரா ஹைட்டாக இருக்கார், அவர் தான் தலைவம்மா. அது மாதிரி ஒரு நின்னாரு 7 அடி இருப்பார். புரியுறதா? ரவி காந்தின்னு பேர். புரியுறது? காந்தின்னா அப்படி அழகா இருக்கிறது. ரவி காந்தின்னா சூரியனோட சேர்ந்த அழகு. அது எப்படி இருக்குன்னா திடீர்னு முறைக்கும். ஒரு பாத்திரம் சத்தம் கேட்டால் கூட படப்படாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கப்படாதுப்பா. உனக்கு சன்னியாசம்னு ஒன்று இருக்கு. நீ இப்படி ஊரை சுத்தும் மூர்த்தி தலம் தீர்த்தம் இதெல்லாம் முறையாக யாவற்றையும் தரிசனம் செய்வதற்கு சத்குரு அருள் கிடைக்கும் இருக்கே. இப்படி நர்மதால போய் சுத்தும். சோறு கண்ட இடம் சொர்க்கம், திண்ணை கண்ட இடம் நம்பாத தேவலோகம்னு அப்படி சுத்து. அப்பதான் உலகம் புரியும் அப்படின்னு அவரை முதல்ல கார பிரதட்சணம் பண்ணினார். அதுக்கப்புறமா 6 மாசம் நடை பிரயாணம் பண்ணினார். அப்புறமா அங்க இருக்கக்கூடிய சுவாமிகளோடெல்லாம் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டார். அதோட ஒரு அவருக்கு பூர்வ ஜென்ம சுகிருதமும் இந்த பிராரப்தமும் அவருக்கு இருக்கு. அதனால நர்மதா நதிக்கரையில அவருக்கு சந்நியாசம் வழங்கப்பட்டு அவருக்கு சந்திர மௌல்யானந்தான்னு ஸ்ரீவித்யா தீட்சானம். ஆனா சமஸ்கிருதத்திலே உங்களுக்கு வேறு சொல்லலாம் பார்த்தோமே, ஆனால் சந்திர மௌல்யானந்தாங்கிறது சரி வராது. அதனால சந்திர மௌலீஸ்வரானந்தா ஸ்ரீபாதா அப்படின்னு அவருக்கு ஒரு பேரை கொடுத்து அவர் புதுக்கோட்டையில் ஒரு 6 மாசம் வச்சு தயார் பண்ணோம்.